زوجتي أنت حبيبتي أنت أحبك مثلما أنت أحبك كيفما كنت அவங்கள எதுவும் செய்திடக்கூடாது, அவங்க மனசை புண்படுத்திடக்கூடாது. ரொம்ப இறங்கி போகும்போது சில நேரத்தில் எப்படி ஆகுதுன்னா அதை அவங்க சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. பெண்கள் நம்ம வீட்டுக்காரு பாவம் என்ன செய்தாலும் பிசாடுக்கு இருப்பானைக்கு சோத்தாக்காம போட்ட வேண்டியதுதான். அது விலகினம் இல்லையா? நம்ம ஒண்ணும் கேட்க மாட்டோம். நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கிற தன்மை. நம்ம வீட்டுக்கு போறோம், என்னமா சாப்பாடு இன்னைக்கு ஆக்க முடியல, டைம் கிடைக்கல, எங்கேயாச்சும் போய் பாத்துக்கங்க, நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அப்ப இந்த சூழ்நிலைய அங்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. நபி அவங்க ரொம்ப சொல்லி சொல்லி வீட்டுல வந்த சாபாக்கள்ல சில பேரு அவங்க மனைவியர்கள் கொஞ்சம் ஆரம்ப காலம் இஸ்லாத்தினுடைய துவக்க காலம் கொஞ்சம் என்ன செய்யறாங்க, கட்டுப்பாடு குறைஞ்சி காரியங்கள் அப்படி இப்படி கிடக்குது. வீட்டுல வந்து பார்த்தா சாப்பாடு ஒன்னும் கதை நடந்த மாதிரி தெரியல. அப்ப நபிட்ட வந்து சொன்னாங்க, யார சூழல்லாம் எங்க பாடு பெரிய பாடா போச்சு. வீட்டுல அவங்கள நாங்க ரொம்ப மதித்து கொடுத்தோம், தாங்க கொடுத்த மாதிரி சொன்ன மாதிரி அவங்களுக்கு பெரிய அரவணைப்பு செய்கிறோம், பணி செய்கிறோம். ஆனா அவங்க சில நேரத்துல இப்படி எங்க விஷயத்துல சரியா நடக்கிறது இல்லைன்னாங்க. அப்ப நபி சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க, அது அவங்க சரியாகலன்னா லேசா தட்டுங்கன்னாங்க. காய ஆக்கிறாதீங்க, காயப்பட்டு லேசா தட்டுங்க. சாபாக்களுக்கு இந்த ரைட்ஸ் தான் எதிர்பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு உத்தரவு வாங்கிட்டு இன்னைக்கு பாத்துரும், ராத்திரிக்கு ஒரு வழி, காலையில இருந்துருச்சு, இன்னைக்கு பூரா நீங்க இப்படி நடக்கிறீங்க பாத்துக்கிடுவோம்னு வந்தாங்க. அனுமதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்தாங்க. வந்தோன்னு இங்க பார்த்தா வளமபடி தட்டை காஞ்சி போய் கிடக்குது. வந்தாங்க, பரக்கத்தா பிஸ்மில்லா. எத்தனை நாளைக்கு நாங்க பொறுமையா இருக்கிறது? பொறுமைக்கு எழுக இருக்குது இல்ல. நல்ல தட்டு கொஞ்சம் கூடிட்டு, தட்டுன தட்டு கொஞ்சம் வேகமா ஆகி போச்சு. மறுநாள் காலையில ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள இருக்கிறாங்க. வாசல்ல பார்த்தா பொம்பளைங்க பெரிய கூட்டமா வந்து நிக்கிறாங்க. நபியே, பெண்கள் நிறைய உங்களை பார்க்க வந்திருக்காங்க, என்ன விஷயம் தெரியலையே, வர சொல்லுங்க. பார்க்கறதுக்காக அந்த பெண்கள் பெருங்கூட்டம் வந்து நிக்கிறாங்க. என்னன்னு கேட்டது, யார ரசூலல்லாஹ், தாங்கள் தான் அப்படி ஒரு செய்தி சொன்னீர்களோ, எங்களை அடிக்க சொன்னீர்களோ அப்படின்னு கேட்டபோது இந்த பெண்களின் கண்ணீரை பார்த்த நபி அவங்க ரொம்ப சங்கடப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. என்னமா விஷயம்? நேற்று ராத்திரி போதும் போதும் ஆகி போச்சு, கடுமையான அடி நாயகமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கூப்பிட்டு சொன்னாங்க, லைஸ பிஹியாரிக்கும், உங்களில் மனைவியர்களை அடிப்பவர்கள் மனித சமுதாயத்தில் அவர்கள் நல்ல மனிதர்களே இல்லை, நல்ல மனிதர்கள் இல்லை. பெண்களை அடிக்காதீர்கள். அப்ப ஒரு சூழ்நிலை ரொம்ப கட்டுப்பட மறுக்கிறாங்க, லேசா தட்டிக்கங்க. அப்படி இல்ல, படுக்கையை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, 2 நாளைக்கு அவங்கள தனியா படுக்க வைங்க, நீங்க தனியா படுங்க, அப்படியாவது அவங்களை சமாதானப்படுத்தி ஒழுங்குபடுத்துங்க. அவங்க கொஞ்சம் கட்டுப்பட மறுக்கிற போது அனுசரணை வேணுமே தவிர அடக்குமுறை கூடிவிட வேண்டாம் என்கிறார்கள். அடிக்கிறவங்க முதல்ல நல்ல பழக்கத்துக்கு உள்ளவங்க இல்ல. அது முதல்ல நம்ம எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் அடிக்க கூடாது. அதோட ரொம்ப முக்கியமானது, பெண்களை, நம்ம மனைவியர்களை நம்ம பிள்ளைங்களுக்கு பக்கத்துல வச்சு அவங்களை கண்டிக்க கூடாது. நம்ம குழந்தைகளுக்கு முன்னால வச்சு நம்ம தாயை கண்டிச்சோம்னு சொன்னா அந்த தாய் சொல்ல பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. நிறைய குடும்பங்கள்ல கணவன்மார்கள் சில விஷயத்திலே வரம்புகள் மீறுகிற போது குடும்பத்தினுடைய நல்ல ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அப்ப உங்களுடைய மனைவியர்களை அடிக்காதீர்கள், உங்க பிள்ளைகளுக்கு பக்கத்தில் வைத்து அவர்களை கண்டிக்காதீர்கள். உங்க மனைவிமார்களை மனசு சங்கடப்படுற வார்த்தைகளை சொல்லி பேசக்கூடாது. சில பேரு மனைவியை திட்டுங்கிற பேரால கடுமையான வார்த்தைகளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழக்கம் வச்சிருப்பாங்க, செல்லமான வார்த்தை வச்சிருப்பாங்க மனைவியை கூப்பிடுறதுக்கு. இப்படி கூப்பிட்டு பழகுங்கள். அவங்க மனசு புண்படுற மாதிரி வேற ஒரு பேரை சொல்லி கூப்பிடாதீங்க, மனசை புண்படுத்தாதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த பெண்மணி கணவனை சந்தோஷப்படுத்துகிறாளோ, கணவன் கூப்பிட்ட குரலுக்கு பதில் சொல்கிறாளோ, கணவன் கூப்பிட்டால் பதில் சொல்கிறார், கணவன் ஏறிட்டு பார்த்தால் மகிழ்ச்சி வைக்கிறார். கணவனை பார்த்தவன ஒரு சந்தோஷம், கணவன் பேசினா உடனே கட்டுப்படுறது. அப்படி நடக்கக்கூடிய பெண்மணியை பத்தி ரசூல் சொன்னாங்க, அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தின் 8 வாசலும் திறந்திருக்கிறது. அல்லாஹ் அக்பர். என் அன்பு தாய்மார்களே, சொர்க்கத்தின் 8 வாசலும் திறந்திருக்கிறது. எல்லா வாசலிலும் அவள் அழைக்கப்படுவாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொல்வாங்க, ஒரு பெண்மணி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, கணவன் கோவிச்சிட்டு ஓடி வந்துட்டாங்க. நபியின் தர்பார்ல வந்து நிக்கிறாங்க. பூமா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பாக்குறாங்க. என்னமான்னு கேட்டாங்க. யார ரசூலல்லாஹ், என் கணவனுக்கு எனக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தை கொஞ்சம் முத்தி போயிட்டு, கணவனுக்கு எனக்கு ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கொஞ்சம் முத்திட்டு, எனக்கு அவர் மேல வெறுப்பு வந்து கோவிச்சிட்டு நான் ஓடி வந்துட்டேன்னா, என் கணவன் மீது நான் கோவம் வச்சுட்டு வந்துட்டேன்னா. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என் அன்பு தாய்மார்களே, கணவனை கோவிச்சிட்டு உங்க வீட்டுக்கு நீங்க ஓடி போயிடுறதோ, கணவனை கோவிச்சிட்டு நீங்க எங்கேயாவது எஞ்சி போயிட்டீங்க அல்லது தனியா போய் படுக்கிறீங்க,
கணவன் மேல கோவப்பட்டு வெறுப்படைஞ்சு அவர் பேசின வார்த்தை ஒண்ணு கொஞ்சம் கூடுதலா பேசிட்டாரு. அப்ப நீங்க கோவப்பட்டா என்ன சொன்னாங்க நபி? கைஃபா ஹுவா கைஃபா ஹுவா ஜன்னத்துகி வ நாருகி. நீ எப்படி கோபித்து வந்திருக்க முடியும்? அது எப்படி சாத்தியமாகும்? உன் கணவர் தான் உன் சொர்க்கம், உன் கணவர் தான் உன் நரகம். நாங்க சொல்லலாம், உனக்கு சொர்க்கமும் உன் கணவர் தான், உனக்கு நரகமும் உன் கணவர் தான். கணவனுடைய அதிருப்தி கிடைச்சிச்சுன்னா நரகம் தான் கிடைக்கும். கணவனுடைய சந்தோஷத்துலதான் சொர்க்கம். தாய்மார்களை நீங்கள் மனசில் பதிய வைக்கணும். நம்முடைய கணவன் சந்தோஷப்படுகிற வரைக்கும் சொர்க்கம். கணவனுடைய அதிருப்தி ஆயிட்டா வாழ்க்கையில வணக்கம் இருந்தா கூட அல்லாஹ் அதை ஏற்க மாட்டான், நரகத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் உண்டாயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அழகா சொன்னாங்க, எந்த பெண் கணவனுக்கு சங்கடம் கொடுக்கிறாளோ அப்படிப்பட்ட பெண் லா தஜிது ஹலாவத்தல் ஈமான், ஈமானுடைய சுவையை கூட அவளால் சுவைக்க முடியாது. கணவனை சங்கடம் கொடுக்கிற மனைவி, கணவனை கோபிக்கிற மனைவி, ஈமானுடைய சுவை கூட அவளுக்கு கிடைக்காதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் தான் ஈமானை பார்க்கிறது. எந்த ஒரு பெண்மணி பாத்தத், அவள் ராத்திரி படுக்கிறா, ரசூல் சொல்றாங்க அவருடைய கணவன் அந்த பெண் மேல கோபப்பட்டிருக்கிறார். கணவனுக்கு அந்த பெண்ணு மேல கோபம் ஏற்பட்டிருக்குது. கணவனை அதிருப்தி படுத்தி அன்றைக்கு ராத்திரி அவ படுத்து இருக்கா. கணவனை சந்தோஷப்படுத்தணுமே, கணவனுக்கு அவளுக்கு ஒரு சின்ன பேச்சு முத்துச்சு வைங்க, உடனே சமாதானம் ஆயிரும். எல்லாருக்கும் சொல்றேன், மனைவிக்கு நமக்குள்ள விவகாரம் எப்படி இருந்தா, கொஞ்ச நேரம் பேசணும், சில பேச்சு கூடிரும், சில பேச்சு கொஞ்சம் விவகாரம் ஆயிடும், உடனே சமாதானம் ஆயிடணும். தப்பு நம்ம இறங்கிடணும், ஒண்ணு அவங்க இறங்கிடணும் அல்லது நம்ம இறங்கிடணும். ரெண்டு பேரும் முருங்கை மரத்தில் ஏறணும், விவகாரமாக்கி இறங்கிடணும். ஏன் அடுத்த கணம் சமாதானம் ஆகணும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி கணவனை சமாதானப்படுத்தாம கணவன் மேல கோவிச்சிட்டு கணவன் அவ மேல கோவிச்சிட்டு அவர் ராத்திரி படுத்து கிடந்தால் லஅனத்துல் மலாயிகா ஹத்தா தஸ்பிஹா, அவளுடைய காலை சுபுகில் அவள் எழுந்திருக்கிற வரையிலும், அதிகாலை பொழுது விடியும் வரையிலும், அன்று இரவு பூராவும் ஒரு மலக் அந்த பெண்ணின் மீது சாபம் இடுகிறார். அப்ப என்ன செய்யணும்? உடனே சமாதானம். மனைவியோடு நம்ம விவகாரங்களை உடனே தணிச்சுக்கணும். அந்த பெண் இவருடைய கட்டளைக்கு வந்துடணும். மனைவியர்களுக்கு அநீதி செய்யக்கூடாது, சொல்லால் அநீதி செய்யக்கூடாது, செயலால் அநீதி செய்யக்கூடாது, அவங்க உள்ளம் புண்படுற மாதிரி நடக்கக்கூடாது. அது ஒரு கணவனின் தலையாய கடமை. அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும் என்பதை ஷரியத்து சொல்லித் தருகிறது.